ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சூப்பரான ஒரு ஒன் பாட் ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி ரைஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அடிதூளாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்காங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். பெரிய சைஸ் மீன். அதை முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து நச்சு எடுத்துருக்கோம் 1 டீஸ்பூனுக்கு. 2 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லி, 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதிலே சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். சட்டுன்னு நம்ம பேனில் போட்டு கிளறி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். இதோடு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம். எலுமிச்சை சாறு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறணும். கிளறி விட்டுட்டு இதே மாதிரி சிக்கன்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். மீன் இருக்கிற இடத்துல சிக்கனை போட்டு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். சிக்கனில் செய்யலாம், மஷ்ரூமில் செய்யலாம், இந்த மாதிரி பன்னீரில் கூட செய்யலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் சேர்த்து மீனும் வெங்காயமும் வெந்து வர நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இதோட ப்ரிப்பரேஷனு. நம்ம இதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கிளறி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வெங்காயமும் மீனும் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சட்டுன்னு ரெடி ஆகக்கூடிய ஒரு ரெசிபி இது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு இதில் லேசாக இந்த அளவுக்கு நான் தண்ணி தெளிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு லேசாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப இதில் ஆயில் சேர்க்கல. 2 ஸ்பூன் கீயை தவிர்த்து வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை. அதனால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறனால சீக்கிரம் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டா இந்த பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு ஒன் பாட் ஃபிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்காங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.